வாழ்ந்தாலும் பாசத்தை பொழிகின்றாய், ஆபத்தில் வீழ்ந்தாலும் அன்புக்குள் அணைக்கின்றாய். வாழ்ந்தாலும் பாசத்தை பொழிகின்றாய், ஆபத்தில் வீழ்ந்தாலும் அன்புக்குள் அணைக்கின்றாய். தாயுன்னை நான் பிரிந்து ஓடி ஓடி ஒழிகின்றேன், ஆடென்னை தோள் சுமக்க தேடி தேடி அலைகின்றாய். உள்ளில் நான் வளர்ந்தாலும் உன் பீடம் ரோஜா பூ, சேற்றில் நான் வளர்ந்தாலும் உன் பாதம் தாமரை பூ. வாடா பூ நீ என்பேன் என் இயேசுவே, உன்னை தேடா பூ நான் என்பேன் என் இயேசுவே. உன்னை பாடாத நாடெல்லாம் வீணே, உன்னை தேடாத வாழ்வெல்லாம் வீணே. அமர்கின்றேன், பரிவன்பை உணர்கின்றேன், நேசத்தில் என் கதையை மௌனத்தில் மொழிகின்றேன். அமர்கின்றேன், பரிவன்பை உணர்கின்றேன், நேசத்தில் என் கதையை மௌனத்தில் மொழிகின்றேன். உறவெல்லாம் போலிகள் என்று ஒவ்வொரு நொடியும் யோசித்தேன், உலகெல்லாம் வேலிகள் என்று உன்னிடம் வந்து யாசித்தேன். கதை கேட்டு அருகின்றாய், விதை போட்ட வித்தகனே, அறமீற்றி அணைக்கின்றாய், உயிர் தந்த உத்தமனே. நீ இன்றி நான் இல்லை என் இயேசுவே, உன் நினைவின்றி வாழ்வில்லை என் இயேசுவே. உன்னை பாடாத நாளெல்லாம் வீணே, உன்னை தேடாத வாழ்வெல்லாம் வீணே. கைகளிலே பேரெழுதி நாளெல்லாம் வாசித்தாய், கண்களிலே ஊரெழுதி வாழ்வெல்லாம் நேசித்தாய். போதாது வார்த்தைகள் உனது அன்பை பாடவே, போதாது வாழ்நாட்களும் புகழ் பாடவே. உன்னை பாடாத நாளெல்லாம் வீணே, உன்னை தேடாத வாழ்வெல்லாம் வீணே. கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் கர்த்தரை சேவியுங்கள். யோசுவா 24:14. பிரியமானவர்களே, வழிப்போக்கன் ஒருவன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சபைக்கு சென்று வந்தான். அங்கே காணிக்கை எடுக்கப்பட்ட பின்பு அனைவரும் ஜெபத்தில் ஈடுபட்டிருக்கும் நேரத்தில் அவன் எப்படியாவது கர்த்தருடைய பணத்தை திருடி விடுவான். இவ்வாறு நீண்ட நாட்களாக அவன் செய்து வந்தான். சபைக்கு வருவதன் அவனுடைய நோக்கமே திருடுவதுதான். தேவனை தேடவோ ரட்சிப்பை பெறவோ அல்ல. காணிக்கை பணம் தொடர்ந்து குறைந்து வருவதை கவனித்த சபை பொறுப்பாளர் ஒரு நாள் காணிக்கை பெட்டிக்குள் ஒரு சிறு குறிப்பை வைத்து, உன்னை கர்த்தர் காண்கிறார் என்று எழுதினார். அன்று வழக்கம் போல் காணிக்கை பெட்டியை ரகசியமாக திறந்த அந்த மனிதன் அந்த குறிப்பை பார்த்தவுடன் திடுக்கிட்டான். அவன் கையில் இருந்த பெட்டி தவறி கீழே விழுந்தது. அதிலிருந்த பணமெல்லாம் சிதறி கொட்டியது. அந்த சத்தத்தை கேட்டு அங்கிருந்த அனைவரும் திரும்பி பார்த்தனர். அவன் கையில் இருந்தது உன்னை கர்த்தர் காண்கிறார் என்று எழுதப்பட்ட அந்த சிறு துண்டு காகிதம்தான். ஆயினும் அந்த தருணத்திலே அவன் தன்னை ஆண்டவருக்கென்று முழுமையாக ஒப்பு கொடுத்தான். தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி அதே சபையிலேயே தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றும் வாழ்க்கையை வாழத் தொடங்கினான்.
பிரியமானவர்களே, அவன் தன்னை உத்தமமாக கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டான். நீங்கள் மனிதர்களால் காணப்பட்டாலும் காணப்படாவிட்டாலும் கர்த்தர் உங்களையும் உங்கள் எல்லா கிரியைகளையும் காண்கிறார். அவர் உங்கள் உட்காருதலையும் எழுந்திருத்தலையும் அறிந்திருக்கிறார். காலபேயின் வாழ்க்கையில் காணப்பட்டது என்ன? கர்த்தருக்கு பயப்படும் பரிசுத்தமான பயமும் உத்தமமான இருதயமுமே. உத்தமரின் கர்த்தருக்கு பயப்படும் பயமோ அன்பு நிறைந்த உத்தம இருதயத்திலிருந்து எழும் பரிசுத்தமான பயமாகும். ஆகையால் இன்று நாம் ஒவ்வொருவரும் எங்களை முழுமையாக கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து உத்தம இருதயத்தோடு அவரை எப்போதும் பின்பற்றும்படியாக தேவனிடத்திலே நம்ம ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனம். இதோ, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் நிந்தைகளை மாற்றி நிரந்தர சமாதானத்தை தந்து ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகரின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் உங்களின் சமாதானத்தை இழந்தவர்களாயும் பிறரால் பறிக்கப்பட்டவர்களாயும் வேறு சிலருக்கு நாளைய தினத்தை குறித்த கவலையினாலும் அடுத்து என்ன செய்வது என்று சிந்தித்து அதையே கண்ணோக்கி பார்த்தவர்களாய் அன்றாட வாழ்வில் காணப்படுகின்ற சின்ன சின்ன சந்தோஷம், சமாதானம் இவற்றை இழந்து போயும் தவறவிட்டவர்களும் என்றோ வரவிருக்கின்ற நிச்சயமில்லாத திட்டமிடாத சந்தோஷம், சமாதானத்தையே நோக்கி பார்த்து அது கிடைக்காத நிலையில் வாழ்க்கையில் பாதி நாட்களை தொலைத்துவிட்டு கண்ணீரோடும் சரீரத்தில் பலனற்றும் தெய்வ சமூகத்திலும் கிட்டி சேர முடியாமலும் சத்திய வசனங்களுக்கு செவி கொடுக்காமலும் ஆவியில் ஆத்மாவிலே பலனற்றும் இருக்கிறவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: உங்களில் கவலைப்படுகிறதினாலே எவன் ஒருவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியும், குறைக்க முடியும் என்று. ஆகவே சோர்ந்து இருக்கிறவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவனாலே உங்களின் எந்த சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும். மனிதனாலே கூடாதது தேவனாலே கூடும் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்குள் வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை அருளியும் சத்திய ஆவியானவர் வெளிப்பட்டும் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கும் நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கின்றோம். அக்கால வழக்கத்தின்படி அவள் தீட்டு உள்ளவளாக கருதப்பட்டவளும் ஊருக்குள்ளே பிரவேசிக்க முடியாதவளுமாக இருந்தாள். அவள் தன் வியாதியை சுகமாக்க வேண்டி பல வைத்தியர்களை நாடியும் தன்னிடம் இருந்த ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்தும் அவள் கொஞ்சமும் குணமடையாதவளாயும் காணப்பட்டாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவரின் வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டு சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று துரிதமானாள். அதற்கு தடை செய்த ஜனக்கூட்டத்தையும் தாண்டி சென்று வஸ்திரத்தை தொட்டாள். சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் பெற்று இயேசுவை குறித்த சாட்சியாய் வலம் வந்தாள் என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் உங்களின் சுயத்தினாலும் பலத்தினாலும் போராடி கொண்டிருக்கிறவர்களே, இயேசுவிடம் ஒப்பு கொடுங்கள். பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தேடி செல்லாத பொழுது அவளுக்குண்டான எல்லாம் விரயமானது, செலவழிந்து போனது. தேடி சென்ற போதோ எல்லா சமாதானத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டாள். அப்படியாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசுவிடம் உங்களையும் உங்களின் சூழ்நிலைகளையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் இழந்த பலன், சுகம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் போன்ற உங்களுக்கு உண்டானவைகள் காக்கப்படும், திரும்ப பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆசிர்வதிக்கப்பட்டு சமாதானத்தோடே காணப்படுவீர்கள்.
ஆகவே இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலைகளைக் கண்டு அதிக பயத்தோடு காணப்படுகிறீர்களோ, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். உங்களின் பயத்தை புறம்பே தள்ளுங்கள். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது, பிசாசிற்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, எத்தனை பெரிய சூழ்நிலைகள் கூட்டமாய் வந்தாலும் அவற்றை மேற்கொள்ள முடியும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாமல் சுயத்தை சாகடித்து பயத்தை நீக்கி விசுவாசத்தில் நிலைத்திருந்து சுகத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 19ஆம் தேதி புதன்கிழமை, இந்த நாளிலும் ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலே இருந்து என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலே இருந்து வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை முடிப்பேன் என்று கர்த்தர் இந்த நாட்களில் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறவர்கள் எப்படியான காரியத்தை இந்த நாட்களில் செய்வார்கள் என்பதை குறித்து இந்த நாட்களிலே இந்த அதிகாரத்திலே இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களிலே தெளிவாக இந்த இடத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அவர் விக்கிரகங்களை குறித்து இந்த நாட்களை சொல்லுகிறார். இந்த நாட்களை எப்படி என்றால், நீங்கள் சுமந்து சுமைகள் இழைத்து போன மிருகங்களுக்கு அங்கே பாரமாய் இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் 1வது வசனத்திலே. அப்படி ஏனென்று சொன்னால், அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும், சுமைகளை அவைகள் இந்த நாட்களிலே தப்புவிக்க மாட்டாது, அவைகள் தாமே இந்த நாட்களிலே சிறைப்பட்டு போகும். சொல்லிவிட்டு சொல்லுகிற காரியம், யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியாரே, மீதியாயிருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றிலே தோன்றுவது முதல் நான் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்திலே உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன், முதிர் வயது வரையும் தாங்குவேன் என்று சொல்லுகிற தேவன் சொல்லுகிற இந்த நாட்களிலே நீங்கள் எப்படியாக அந்த விக்கிரகங்களோடு இந்த நாட்கள் நீங்கள் இணைக்கப்படுகிறீர்கள் என்பதை குறித்து இந்த நாட்களில் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கேட்கிறார் நம்மிடத்திலே, நீங்கள் என்னை இந்த நாட்களிலே யாருடைய சாயலுக்கு சமமாக்குவீர்கள், யாருக்கு ஒப்பாகும்படி இந்த நாட்களை ஒப்பிடுவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கள், ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே இந்த விக்கிரக ஆராதனைகளை செய்கிறவர்களை குறித்து இந்த நாட்களில் இந்த வேத பகுதியில் சொல்லப்படுகிற காரியம், அவர்கள் அந்த கல்லினாலேயோ அல்லது மண்ணினாலேயோ இந்த நாட்களை மரத்தினாலேயோ விக்கிரகங்களை செய்த நாட்களை என்ன செய்கிறார்களாம், அவர்களை தோளின் மேலே எடுத்து இந்த நாட்களை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். ஆனாலும் பாருங்கள், அப்படியாக அந்த நாட்களை வைக்கிற வேளையிலே பாருங்கள், அந்த இடத்திலே எந்த இடத்திலே அந்த விக்கிரகங்களை வைக்கிறார்களோ அந்த விக்கிரகம் இந்த நாட்களிலே அசையாதபடி இந்த நாட்களிலே அந்த இடத்திலே இருக்கிறதை குறித்து இந்த வார்த்தை இந்த பகுதியில் இந்த நாட்களை வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை விட்டு ஒருவனும் இந்த நாட்களை பாருங்கள், அதை நோக்கி இந்த நாட்களை கூப்பிட்டால் அந்த விக்கிரகம், அதாவது அந்த கல்லா இருந்தாலும் சரி மரமா இருந்தாலும் சரி, இந்த நாட்களில் என்ன செய்யுமா என்றால் மறு உத்தரவு கொடுப்பதில்லை. அது எப்படி என்று சொன்னால், அங்கே அவன் இக்கட்டை கூட இந்த நாட்களிலே அது கேட்கிறதும் இல்லை, ரட்சிக்கிறதும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனாலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே இதை நினைத்து இந்த நாட்களை நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால், புருஷனா இருங்கள் பாதகரே, இதை மனதிலே வைத்து கொள்ளுங்கள். அதாவது முந்தின பூர்வ காலத்திலேயே
நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமமானவன் இல்லை என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த பகுதியிலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி தான் இந்த நாட்களை ஜனங்களை இந்த நாட்களை நடத்தி வருகிறார். எந்த விதமான மாற்றமும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் ஆதிகாமத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த வானத்தையும் பூமியும் இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களை பாருங்கள் உண்டாக்கின தேவன் இந்த பூமியை அங்கே பாருங்கள் ஒரு நிலைப்பாட்டுகளை கொண்டு வந்து அங்கே மனுஷனை உருவாக்கி மனுஷனை ஆண்டு கொள்ளும்படியாக அதிகாரத்தை கொடுத்து, அது மட்டுமல்ல நானே தெய்வம் என்ற அந்த உரிமையும் இந்த நாட்களை கொடுக்கிறார். ஆனாலும் அவர்கள் இந்த நாட்களிலே அதை மறந்து அதை அந்த தேவனுடைய மகிமையை இழந்து இந்த நாட்களை தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான நண்பிள்ளைகளை, இன்றைய நாட்களிலே பாருங்கள், ஜனங்கள் இன்றைக்கு விக்கிரகங்களை ஆராதனை செய்து விக்கிரகங்கள் நமக்கு காரியங்களை செய்யும், அதை செய்யும் இதை செய்யும் என்று சொல்லி இந்த நாட்கள் நினைக்கிறார்கள். அது அப்படி அல்ல. சர்வ வல்லவராகிய ஆண்டவர் தான் இந்த நாட்களிலே, அவர் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே நடத்துகிறார் என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், என் நீதி சமயமாய் இருக்க பண்ணேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதமாய் இருப்பதில்லை என்று சொல்லுகிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகரும் அவரே ரட்சிக்கவும் வல்லவராய் இருக்கிறாரே ஒழிய இந்த நாட்களிலே விக்கிரகங்கள் நம்மை இந்த நாட்களை ரட்சிக்க முடியாது என்பதை இந்த வார்த்தையூடாக இந்த நாட்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.